நம்ம பிரபஞ்சத்துல இது வரைக்கும் நடந்ததுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வெடிப்பை விஞ்ஞானிகள் பதிவு செஞ்சாங்க. நம்ம யூனிவர்ஸ்க்கும் ஒரு அழிவு உண்டு. நம்ம யூனிவர்ஸ் அதோட தேர்ட் ஏஜ்ல இருக்கு. அதாவது நட்சத்திரங்கள் உருவாகும் காலம் இது. இதை தான் நம்ம ஸ்டெல்லிஃபோரஸ் இரா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப உருவாகிற நட்சத்திரங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தோட விரிவாக்கத்தினால இந்த நட்சத்திரங்கள் அதோட வெப்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழியாது. இந்த யூனிவர்ஸோட கடைசி காலகட்டத்து வரைக்கும் இருக்க போறது நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த பிளாக் ஹோல்ஸ் மட்டும்தான். ஆனா இந்த பிளாக் ஹோல்ஸ்க்கும் ஒரு அழிவு உண்டு. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோட ஹாக்கின்ஸ் ரேடியேஷன் படி இந்த பிளாக் ஹோல்ஸ் அழியும் போது மிகப்பெரிய வெடிப்பை உண்டாக்கும் இந்த யூனிவர்ஸ்ல. இதை தான் நம்ம லாஸ்ட் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிளாக் ஹோல்ஸோட பெரும் வெடிப்புகளை விஞ்ஞானிகள் இது வரைக்கும் பதிவு செஞ்சதே கிடையாது. யூனிவர்ஸோட கடைசி காலகட்டத்துல நடக்கக்கூடிய இந்த வெடிப்புகளை நம்ம வேற வகையா பதிவு செஞ்சிருக்கோம். ஆனா அது பிளாக் ஹோல்ஸ் கிட்ட இருந்து இல்ல. அசாசின் 15 LH அப்படிங்கிற ஒரு சூப்பர் நோவா வெடிப்பை 2015 விஞ்ஞானிகள் பதிவு செஞ்சாங்க. இது நம்ம பூமியில இருந்து சுமார் 38 லட்சம் லைட் இயர்ஸ் தொலைவில் நடந்துச்சு. இது எவ்வளவு பெருசு அப்படின்னா கருந்துளைகளோட வெடிப்பை விட 22 ட்ரில்லியன் மடங்கு பெருசு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க.